அட பழனி, என்ன ரமேஷ் ஒரு மாதிரி பேசுறாரு? ஏய், எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நாடகம் மாறுறத முதல்ல நிறுத்து. நீ நல்லா இருப்ப மாணிக்கம். எங்க அப்பா உனக்கு எவ்வளவு செஞ்சிருக்காரு, அந்த நன்றி கொஞ்சமாவது உனக்கு இருக்கா? ஏன் பதட்டப்படுற? கொஞ்சம் பொறுமையா பேச. எப்படி பொறுமையா பேச முடியும்? அதான் உன்னை வேலையை விட்டு அனுப்பிச்சுல, அப்புறம் வீணா பிரச்சனை பண்ற. ஏய், இதெல்லாம் நல்லா இல்ல. இந்த பாரு, கோவமா பேச எனக்கும் தெரியும். இந்த விரல நீட்டி பேசுறதெல்லாம் நிறுத்து. ஏய், பண்றதையும் பண்ணிட்டு என்னைய மிரட்டுறியா? என்னையா பண்ணேன்னு சொல்லிட்டு இருக்க? அப்படி என்னையா பண்ணிட்டேன் நானு? மாமா வேலை பார்த்து எங்களுக்கு வர வேண்டிய ஆடெல்லாம் பிடிக்கிட்டியே, உனக்கு வெக்கமல்ல? கொஞ்சமாவது கூச்சநாச்சம் இருக்கிறவன் இப்படி எல்லாம் செய்வானா? தம்பி, இது பிசினஸ். இதுல திறமை இருக்கிறவன் தான் ஜெயிக்க முடியும். என்னோட திறமை நான் ஆர்டர் பிடிச்சேன். உனக்கு திறமை இருந்தா தடுத்து நிறுத்திக்க. அதை விட்டுட்டு இங்க வந்து குதிச்சுட்டு இருக்க. இதெல்லாம் ஒரு திறமையா? சீ, தூ. தம்பி, தொழிலுக்கு நீ புதுசு, உனக்கு ஒன்றும் தெரியாது. வெக்கம் இல்லையான்னு கேட்டிய? இந்த மாதிரி காரியம் உங்க அப்பாவுக்கும் நிறைய செஞ்சிருக்கேன், நிறைய சம்பாதிச்சும் கொடுத்துருக்கேன். ஏன் நீ ஓட்டுறிய பைக்கு, அதுவும் அந்த வருமானத்தில் வாங்கினது தான். ரொம்ப வெக்கப்பட்டா பிஸ்னஸ் பண்ண முடியாது தம்பி. வந்த வழியை பார்த்துட்டு போ. நானும் கத்துனா அப்புறம் அசிங்கமாயிடும். உன்னை எல்லாம் வேலைக்கு வச்சாரே எங்க அப்பா, அவரை சொல்லணும் அறிவு கட்ட மனுஷன். ஆமா மாமா, அதே அப்பா தான் உன்னையும் பையன் பெற்று. போயா, போ போ போ, பார்த்துருக்கேன் போ. நடிக்கிறான் நடிப்பு. அண்ணே, என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாங்கண்ணே. இல்ல இல்ல இல்ல, நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு கோவில் கட்டி கும்பிடுவாங்க. சரி, என் கூட இருந்துக்கோ. சரிண்ணே. ஆனா அவர்கிட்ட வேலை செய்யும் போது எனக்கு விசுவாசமா இருந்தியா? அதே மாதிரி வேற யாருக்கும் விசுவாசமா இருந்துடாத. விசுவாசத்துல உங்களை மிஞ்ச முடியுமாண்ணே? வாங்க. நீங்க போய் காஃபி குடிச்சிட்டு வாங்க. என்ன கோவமா? ஆமா. ஏன்? ஏன்னா தெரியாத மாதிரியே கேக்குறியே. சொல்லுங்க, என்ன கோவம்? ஆமா, நேத்து ஏன் வரல? அவ்வளவுதானா? அவ்வளவுதானாவா? என்ன ரொம்ப ஈஸியா அவ்வளவுதானான்னு கேக்குற? உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? சொல்லு, நேத்து ஏன் வரல? உங்களுக்கு என் நிலைமை புரியல, அதான் கோச்சுக்கிறீங்க. தினமும் வீட்டுக்கு லேட்டா போனா திட்டுறாங்க, சந்தேகம் வேற வருது. விஜய், உன் பிரச்சனை எனக்கு புரியாம இல்ல, எனக்கு நல்லா புரியுது. ஆனா என் பிரச்சனை புரிஞ்சுக்க கொஞ்சம் முயற்சி பண்ண. உன்னை ஒரு நாள் பார்க்கலன்னா கூட எனக்கு அப்படியே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆடுது விஜய். உங்க சங்கடம் எனக்கு புரியுது, ஆனா வீட்டுக்கும் உங்களுக்கும் நடுவுல சிக்கிக்கிட்டு நான் தான் தவிக்கிறேன். சரி, அதை விடு. இன்னைக்கு சாயங்காலமாவது கண்டிப்பா வந்துரு. இன்னைக்கு முடியாதுப்பா. விஜய், விஜய் கொஞ்சம் நில்லு, சொல்றத கேளு. விஜய், இன்னைக்கு சாயங்காலம் நீ அவசியம் வந்தே ஆகணும். என்னங்க நீங்க, உங்களோட வரதுக்கு எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? நாளைக்கு வரேனே ப்ளீஸ். விஜய், உன்னால உன்னோட ஃபீலிங்ஸை மறைக்க முடியுது, கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஆனா என்னால என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியலையே. மனசுலாம் அப்படியே கொதிக்குது தெரியுமா? சமயத்துல உருகி ஓ நினைப்பாவே இருக்கு. விஜய் எப்ப பார்ப்போம், விஜய் கிட்ட எப்ப பேசுவோம், என் மைண்ட்ல ஓ நினைப்ப தவிர வேற எந்த நினைப்புமே வரல விஜய். புரியுது, உங்க நிலைமை எனக்கு புரியுது. நாளைக்கு மீட் பண்றேன், ப்ராமிஸ். ஓகே.